ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ஜாமெல்லாம் விளக்கிட்டேன். கொஞ்சமாக தான் இருந்தது. ஜாமெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சட்னி அரைச்சிட்டேன். கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கேன். ஸோ தக்காளி சட்னி தாங்க. எனக்கு எப்போவுமே தக்காளி சட்னி தான் ரொம்ப பிடிக்குமே. என்னோடய ஃபேவரட் அது. தக்காளி சட்னி செஞ்சு நான் 3 தோசை தாராளமாக சாப்பிடுவேன். இட்லி எனக்கு பிடிக்காது. அதனால் இட்லி அவ்வளோவா செய்ய மாட்டேன். யாராவது கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா இட்லி செஞ்சுருவேன். நான் 2 பேர் 3 பேர் இருந்தனாக்கா தோசை, அவ்வளோதான். இது வந்து படைக்கிறதுக்கு பால் வச்சு படைக்கணும். ஆனால் வெறும் வயிற்றோடு இருக்கக்கூடாது அவங்க. அதனால் வந்து பால் வச்சு படைக்கிறதுக்கு. ஸோ அது வந்து கடுகு பொரிஞ்சது இல்லையா, அதனால் பாலில் விழுந்துருச்சு. வேறு ஒன்றும் இல்லை. கடுப்பு கருப்பாக இருக்கிறது அதுதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். உப்பு காலையில் எடுத்து வச்சுக்கலாம், நைட்டு எடுத்து வைக்கக்கூடாது. அதனால் உப்பும் ஒரே ஒரு ஆப்பிள், ஒரு மாம்பழம், பிள்ளையாருக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தட்டில் வந்து சில்லறை காசு வச்சுருக்கேங்க. அந்த அமௌண்ட்டு வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். சில்லறை காசு இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து பால் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருவோம். பால் படைச்சிட்டு குடிக்கணுமா, பட் எப்போவுமே நான் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் வந்து இப்போ பால் காய்ச்சியாச்சா, இப்போ வந்து மூஞ்சிக்கால் கழுவிட்டு நம்ம படைப்போம். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பால் வச்சு படைச்சிட்டேன். ஸோ அங்கே சாமி வருது. ஆனால் என்ன சாமி தெரியாது. மோல் அடிக்கிறது உங்களுக்கு கேட்கும், நல்லா கேளுங்க. கேட்குதா? சாமி ஏதோ ஒன்று வராங்க. ஸோ இப்போ வந்து பால் வந்து தொட்டு இவங்க வாயில் வைக்கணும். ஓகே? ஸோ எனக்கு குழந்தை இல்லை, பட் இவங்க தான் எனக்கு குழந்தை. அடுத்தது வந்து இந்த குட்டி குழந்தை, இது ஒரு குட்டி குழந்தை. ஸோ எனக்கு 2-3 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஸோ இவங்க தான் இப்போதைக்கு எனக்கு பொண்ணு பசங்க. ஓகே? இப்போ வந்து பால் வச்சாச்சு, படைச்சி முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ வந்து அம்மாக்கிட்ட போயிட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டு வரணும். தண்ணிலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேங்க. ஏன்னா தண்ணிலாம் ரொம்ப சூடாக இருக்குது. ஆர்ஓவில் தண்ணியை காலைல ஏற்றி விட்டுறேன்னா, அதாவது ரொம்ப சூடாக இருக்குது. இந்த பாத்திரம் வந்து காலையில் டீ போட்டுக்கலாம், அதுக்காக சிலிண்டரை ஆஃப் பண்ணிவிடுவோம் கீழே. நான் காலையில் ஆஃப் பண்ணாமே போயிட்டேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இவங்க வச்ச பால் இவங்களுக்கு தான். ஸோ நம்ம குடிக்கக்கூடாது இல்லையா, அதனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் இந்த பக்கம் தான் சாமி வருது. உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த தெருவில் பாருங்கள், லைட்டு